இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றதுக்காக ஊட்டிக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சி கால் பண்ணி அப்பா அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டாங்கன்னு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேருமே அவசர அவசரமா கிளம்பி ஊருக்கு போய் ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க. அங்க இன்ஸ்பெக்டரும் அவத்திக்காங்கிற இந்த பொண்ணை நீ கடத்தி கூட்டிட்டு போயிட்டதா இந்த பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணும் என்னைய ஒண்ணு அவன் கடத்தி கூட்டிட்டு போல, என் விருப்பத்தோட தான் அவன் கூட்டிட்டு போனான்னு அவளும் சொல்றா. இதெல்லாம் கேக்குற இந்த பொண்ணோட அம்மாவும் இவளை அடிச்சுட்டு இழுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏன் சேர்த்து வைக்க கூடாதுன்னு கேக்குறாரு. என்னது சேர்த்து வைக்கணுமா? என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க பையனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஊர் முழுக்க 15 லட்சம் கடனை வாங்கி கட்ட முடியாம உட்கார்ந்து இருக்கான். அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கடனை எல்லாத்தையுமே அடைச்சிடலான்னு நினைக்கிறான். இப்படின்னா சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன், இவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கத்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு கடன் வாங்கின விஷயமும் தெரியாது, இவனால நிறைய அவமானமும் பட்டிருப்பாங்க. இதனாலேயே அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறப்ப இவன் வண்டிக்கு சரியா இஎம்ஐ கட்டாதனால இவனையும் அவங்க அப்பாவையும் அடிச்சு போட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப இவனோட ஆபீஸ்ல முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கும், அதனால அவங்க தங்கச்சிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இவன் ஆபீஸுக்கு போறப்ப அந்த பொண்ணு வெளியில வந்து என்னைய மன்னிச்சிரு, எங்க அம்மா என்ன பிளாக்மெயில் பண்ணனால தான் நான் இப்படின்னா சொன்னேன், நீ எங்க அம்மா கிட்ட வந்து பேசுன்னு சொல்றா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் கிளம்பலான்னு பாக்குறப்ப அந்த பொண்ணு இவனை விடுற மாதிரியே தெரியல, இவனோட பேக புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லேப்டாப் இருக்கிற பேக ரோட்லயே எரிஞ்சிடுறா. வண்டி ஏறினால அந்த லேப்டாப்ல இருக்கிற பிரசன்டேஷன் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இதனால இவனோட வேலை போயிருது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டை காலி பண்ணி இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாதுன்னு சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. இது எல்லாமே இந்த பொண்ணாலதான் வந்துச்சு. இந்த பொண்ணு வேணான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்றான். அதுக்கு இவனும் ஒரு கண்டிஷன் சொல்றான், ஒரு 4 மாசம் மட்டும் என்னைய மாதிரி அவளை இருக்க சொல்லுங்க, அவளை மாதிரி நான் இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குறா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.